என் பெயர் மூவோவியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சத்திகிரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மேச்சேரி ஒன்றியம், சேலம் மாவட்டம். கதை கூறுகிறேன். எலியும் சிங்கமும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சா. அந்த சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா. அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கரட பள்ளமா இருந்துச்சான். அந்த வழியா ஒரு சின்ன எலி வந்துச்சா. அந்த எலி, அடங்கப்பா இவ்ளோ பெரிய சிங்கமா அப்படின்னு சொன்னிச்சான். ஆனா அப்படியே இந்த சிங்கத்தை கடந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிச்சான். அப்புறம் கடந்து வந்துச்சா. ஆனா சிங்கம் முழிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்துச்சா. எலிக்கு ஒரு ஆசை இருந்துச்சான், சிங்கத்தோட வேலை தெரிஞ்சு ஆசை இருந்துச்சா. போய் தொட்டுச்சா. ஆனா சிங்கம் கண்ணை திறக்கவே இல்லையா. எலிக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அது கொஞ்சம் பயமும் போயிருச்சா. அப்புறம் எலி சிங்கத்து மேல ஏறி டான்ஸ் ஆடுச்சா. சிங்கம் டப்புன்னு முழிச்சுச்சான். எலிய கையில புடிச்சு வாழை புடிச்சு தலைகளை தொங்க விட்டுச்சான். எலி சொன்னிச்சா, சிங்கராஜா என்ன மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கு மேல அப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் எலி. சிங்கம் சொன்னிச்சான், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் வாழை தொடுவ, என் மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடுவ அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் சிங்கராஜா இதுக்கு மேல நான் அப்படி பண்ணவே மாட்டேன், மன்னிச்சிருங்க சிங்கராஜா அப்படின்னு சொன்னிச்சான் எலி. அப்புறம் சரி சிங்கம் சொன்னிச்சான், இப்பதான் நான் ஒரு மானை சாப்பிட்டேன், இப்ப எனக்கு பசி இல்ல, நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொன்னிச்சான். ஆனா சிங்கத்துக்கும் விடுறதுக்கு மனசே வரலையா. சரின்னு விட்டுருச்சான். அப்புறம் எலி ஓடியே போயிருச்சான். அப்புறம் சிங்கத்துக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சான். சிங்கம் ஆற்றங்கரை ஓரமா தண்ணி குடிக்க போனிச்சான். ஒரு வேட்டைக்காரர் பார்த்து வலைய வச்சிருந்தாராம். வலையில சிங்கம் மாட்டிக்குச்சான். இவர் யானை போனிச்சான். யானை என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னிச்சா சிங்கம் யானை கிட்ட. ஆனா யானை அதை கவனிக்கவே இல்லையா, அது பாட்டுக்கு போயிருச்சு. அப்புறம் மானு வந்துச்சான். மானே என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னிச்சா சிங்கம். மானும் காப்பாத்தவே இல்லையா, அது பாட்டுக்கு போயிருச்சான். அப்புறம் நம்ம சின்ன எலி வந்துச்சான். எலி என்ன காப்பாத்து, நான் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் சிங்கம் எலிக்கிட்ட. அப்புறம் எலி யோசிச்சுக்கிட்டே நின்னுச்சான். அப்புறம் அதோட எலியோட நண்பர்களை கூட்டிட்டு வந்து சிங்கம் மாட்டிட்டு இருந்த வலைய கடிச்சு அது வெளியே இருந்துச்சான். அப்புறம் வேட்டைக்காரர் பார்த்துட்டு ஓடி வந்தாராம். சிங்கம் கத்துல அந்த வேட்டைக்காரர் பயந்து ஓடியே போயிட்டாராம். எலியும் சிங்கமும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். அப்புறம் எலி தினமும் சிங்கத்து மேல வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குமா. ஆனா சிங்கம் எதுவுமே எலிய சொல்லாதா. இது ஒரு நாட்டுப்புற கதை. நன்றி.